ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRK Food. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கேரளா ஸ்டைல் பீஃப் கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ஸ்டைல் பீஃப் கிரேவி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனனும் அதில் ஒரு 2 பீஸ் பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 2 பே லீஃப், 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, இதோட ஃப்ளேவர் எல்லாம் இந்த ஆயிலில் இறங்குற மாதிரி லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இது கூட சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதில் ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் லைட்டாக வணங்கணும். அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு அடுத்து இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கணும். 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்திக்கலாம். அடுத்து இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்க. இந்த கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஒரு 10 நிமிஷம் குக் ஆயிடுச்சு. நம்ம தண்ணி சேர்த்தாமையே இந்த கறியிலேருந்து இவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. அதுலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை கொஞ்சம் வதக்கி விடுங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இந்த கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி இந்த கறி நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கறி வேகிறதுக்குள்ளார அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் குருமிளகு, ஒரு 1/2 மூடி தேங்காவை இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை சேர்த்திட்டு இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி சேர்த்தாமல் இதை பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கறி நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு. அடுத்து இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த இந்த பவுட்ரு அதையும் இது கூட சேர்த்திடலாம். அதை சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி,
ஒரு கொத்து கருவேப்பிலையை இப்படி முழுசாகவே போட்டுக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சோன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான டேஸ்டியான கேரளா ஸ்டைல் பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.